வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு தான், நகல் கடன் தள்ளுபடி. ஆனா அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி உங்க மனசுல இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். அந்த முக்கியமான கேள்வி, உங்க 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா? இதுதான் இப்ப லட்சக்கணக்கான பேர் மனசுல ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நேரடியான பதில் இருக்கா இல்லையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். திடீர்னு ஏன் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பத்தின பேச்சு இப்ப இவ்வளவு அதிகமா வருது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ அரசாங்கம் என்னதான் யோசிச்சுட்டு இருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. தகுதிகள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், இந்த விதிகளை நீங்க சரியா புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் உங்க கடன் தள்ளுபடி ஆகுமா இல்லையாங்கிறதே தெரியும். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல் கண்டிஷன் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியம். நீங்க வச்சிருக்கிற நகைக்கடன் 5 சவரனுக்கு உள்ள இருக்கணும். அதாவது 5 சவரனுக்கு மேல 1 மில்லிகிராம் இருந்தா கூட சாரி, நீங்க இந்த திட்டத்துக்குள்ள வரமாட்டீங்க. இதுதான் பேசிக் ரூல். அடுத்ததா இன்னும் சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல, நீங்க கடன் வாங்கின வங்கி, அது எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் மாதிரி பொதுத்துறை வங்கியா இருக்க கூடாது. கூட்டுறவு வங்கியில, அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க்ல மட்டும்தான் கடன் வாங்கியிருக்கணும். அது மட்டும் அல்ல, நீங்க அந்த வங்கியோட ஏரியாவுக்குள்ளேயே வசிக்கிறவரா இருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விதிதான் பல பேருக்கு தள்ளுபடி கிடைக்காம போறதுக்கு காரணமா இருக்க போகுது. இதுலதான் நிறைய பேர் குழப்பமாகி தகுதி இழந்துடுறாங்க. அது என்ன அப்படி ஒரு முக்கியமான விதி? வாங்க பார்க்கலாம். அரசாங்கத்தை பொறுத்தவரையும் ஒரு குடும்பம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் தான். உங்க ரேஷன் கார்டு. ஆமா, உங்க ஒரே ரேஷன் கார்டுல யார் யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம்னு கணக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம் அடுத்த ரூல்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு பாருங்க. சோ நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு தள்ளுபடிங்கிற நூல் எப்படி வேலை செய்தன. உங்க ஒரே ரேஷன் கார்டுல அப்பா, அம்மா, பையன்னு 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். 3 பேருமே தனித்தனியா 5 சவரனுக்குள்ள கடன் வாங்கியிருந்தா கூட ஒருத்தருக்கு கூட தள்ளுபடி கிடைக்காது. அந்த மொத்த குடும்பமுமே தகுதி இல்லாதவங்க லிஸ்ட்ல போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ ஒருத்தர் ஒரு பேங்க்லயும் இன்னொருத்தர் வேற ஒரு பேங்க்லயும் கடன் வாங்கி ஏமாத்திரலாமேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது நடக்காது. ஏன்னா உங்க ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் எல்லா வங்கி கணக்குகளையும் ஒன்னா இணைச்சிடும். சோ நீங்க எங்க கடன் வாங்கியிருந்தாலும் அவங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, எவ்ளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அதிகாரிகள் எப்படி ஒன்னொன்னா செக் பண்ணுவாங்க? யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு இல்லைன்னு இப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த தள்ளுபடிக்காக நீங்க எந்த ஒரு புது அப்ளிகேஷனும் போட தேவையில்லை. யாரும் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, பணம் கொடுங்கன்னு கேட்டா ஏமாந்துராதீங்க. எல்லா வேலையும் அதிகாரிகளே பார்த்துப்பாங்க. நம்மளோட வேலை எதுவும் இல்ல. அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல அதிகாரிகள் நீங்க கடன் வாங்கின பேங்க்ல இருந்து உங்க டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் அது உங்க ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு நம்பரோட ஒப்பிட்டு பாப்பாங்க. எல்லாம் சரியா இருந்தா தகுதியானவங்களோட ஒரு ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணி நீங்க கடன் வாங்கின அதே பேங்க்களுக்கே அனுப்பி வச்சிடுவாங்க. அவ்வளவுதான். இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும்னு பார்த்தோம். சரி, இப்போ யாருக்கெல்லாம் நிச்சயமா கிடைக்காது, அதாவது யார் யார் இந்த கணக்கிலேயே வரமாட்டாங்க என்ன உறுதியா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். எதை தெரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை நம்ம தவிர்க்கலாம். இப்ப சொல்ற இந்த லிஸ்ட்ல நீங்க வந்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்காதுன்னு உறுதியா சொல்லிடலாம். முதல்ல பொதுத்துறை வங்கிகள்ல கடன் வாங்கினவங்க, 2வது 5 சவரனுக்கு மேல கடன் வச்சிருக்கிறவங்க, 3வது ஒரே ரேஷன் கார்டுல பல பேர் கடன் வாங்கியிருந்தா, அப்புறம் உங்க ஏரியாவுக்கு வெளிய இருக்கிற பேங்க்ல கடன் வாங்கியிருந்தா. இதுல எந்த மாற்றமும் இருக்காது. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் எஸ்பிஐ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மாதிரி பெரிய வங்கிகளுக்கு ஏன் இல்ல? ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா அதுக்கு காரணம் பணம். எல்லா வங்கிகளுக்கும் தள்ளுபடி கொடுக்க ஆரம்பிச்சா அரசாங்கத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமையா மாறிடும். அதனாலதான் இந்த திட்டத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்னு சுருக்கி ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம ரூல்ஸ பத்தி பேசணும். ஆனா இப்போ நிஜமான நிலவரம் என்ன? அதாவது உண்மை என்ன? வெறும் பேச்சா இருக்கிறது என்ன? தேர்தல் நேரத்துல வர செய்திகளுக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு நிலைமைக்கு இது இன்னொரு தேர்தல் நேரத்து பேச்சா மட்டும்தான் இருக்கு. அதாவது வங்கிகள் அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு தகுதியானவங்க லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அரசாங்கம் கிட்ட இருந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான உத்தரவும், அதாவது ஜிஓ இன்னும் வரல. இதுதான் இப்போதைய நிஜம். ஒருவேளை இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டா கூட எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தள்ளுபடி கிடைக்காது. இத ஃபேஸ் பை ஃபேஸா, அதாவது பல கட்டங்களா செய்யதான் வாய்ப்பு அதிகம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதாவது முதல் முன்னுரிமை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது இல்லாம இன்னொரு முக்கியமான பேச்சும் அடிபட்டுட்டு இருக்கு. இப்போ தங்கத்தோட விலை பயங்கரமா ஏறிட்டே போகுது இல்லையா? அதனால அரசாங்கத்துக்கு செலவு ரொம்ப அதிகமாகும்னு சொல்றாங்க. சோ அந்த செலவை குறைக்கிறதுக்காக 5 சவரன் தள்ளுபடிங்கிறத 3 சவரனா குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இதுவும் இன்னும் உறுதியான தகவல் இல்ல. கடைசியா நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த தேர்தல் வாக்குறுதி உண்மையிலே நிறைவேற்றப்படுமா? இதுக்கு பதில் காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாம எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் சரியான தகவல்களோட அப்டேட்டடா இருங்க.